இப்போ 11th மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 8.14 பார்க்க போறோம். மாடலஸ் a plus b equal to மாடலஸ் a minus b ன்னு கொடுத்துருக்காங்க. a and b are perpendicular அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கிவனோ அதை எழுதிக்கிறோம். சரிங்களா? கொடுத்துங்கிறத எழுதியாச்சு. இப்போ என்ன பண்றோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். எதுக்கு ஸ்கொயர் பண்றோம்னா, இப்போ ஏவும் பியும் பர்பண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்படி 0 ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஏவும் பியும் பர்பண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன பண்றது, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது a வெக்டர் பிளஸ் b வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் a வெக்டர் மைனஸ் b வெக்டர் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அங்க a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா மாடுலஸ் a வெக்டர் ஸ்கொயர் அப்புறம் மாடுலஸ் b வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் 2 a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதுவோம். அந்த abன்றத மல்டிபிள் தான் இங்க வந்து டாட் ப்ராடக்ட் போட்டு எழுதுறோம். சரிங்களா? 2a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ப என்ன வரும்னா மாடுலஸ் a வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் b வெக்டர் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் 2a வெக்டர் டாட் b வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால மைனஸ் போடுறோம். இந்த மாடுலஸ் a வெக்டர் ஸ்கொயரும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாடுலஸ் a வெக்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருது. அதே மாதிரி மாடுலஸ் b வெக்டர் ஸ்கொயரும் மாடுலஸ் b வெக்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருது. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு, 2a வெக்டர் டாட் b வெக்டர் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் 2a வெக்டர் டாட் b வெக்டர் இருக்கு. மைனஸ் 2a டாட் b இந்த சைடு இருந்துச்சுன்னா பிளஸ் 2a டாட் b ஆயிரும். இங்க ஏற்கனவே 2a வெக்டர் டாட் b வெக்டர் இருக்கு. அப்புறம் பிளஸ் அது இங்க வந்துச்சுன்னா 2a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 0. டோட்டலா நம்மளுக்கு என்ன வரும், 4a வெக்டர் டாட் b வெக்டர் 4a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ மல்டிபிள் இருக்கிற 4 அந்த சைடு போய் டிவைட் ஆயிரும். இப்போ டோட்டலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ a டாட் b ஈக்குவல் டு 0ன்றதுனால a b என்னவா இருக்கும், பர்பெண்டிகுலரா இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் a வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு b வெக்டர். சரிங்களா? ரெண்டுமே ஆன்சர் தான். a டாட் b ஈக்குவல் டு 0ன்றதும் ஒரு பாக்ஸ் பண்ணிருங்க, a வெக்டர் பர்பெண்டிகுலர் டு b வெக்டர்ன்றதும் பாக்ஸ் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்.